அது அந்த திட்டங்கள இதோட மறைக்கிறதுக்கான்னு சொல்லி கொச்சப்படுத்த முடியாது. அது எல்லாமே நேரடியா மக்கள போய் சென்றடைஞ்சிருக்கு. நீங்க கடைசி 10 வருஷத்துல ஜெயலலிதா போனதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த அந்த ஆட்சி இருக்குல்ல, அதுல நேரடியா மக்கள சென்ற திட்டங்கள்னு சொன்னா நமக்கு எதுவும் பெருசா தெரியாது. பெருசா நம்ம உங்களால எதையாவது 1, 2 சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயலலிதா கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து போயிட்டு இருந்தாரு. ஆனா இவங்க கொண்டு வந்ததுல உங்களுக்கு நேரடியா பெண்கள் வந்து பேருந்துகள்ல போறாங்க. அது அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. 2வது மாணவர்கள், மாணவிகள் 2 பேருக்கும் மாதம் ரூ. 1000 நேரடியா பயனுள்ளதா இருக்கு. படிச்சு முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு ட்ரெய்னிங் சென்டரு, ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு காலையில ஃபுட்டு எல்லாமே உங்களுக்கு நேரடியான இது. அதே மாரி வீடு தேடி கல்வி, அதே மாரி மருத்துவம் இது எல்லாமே வருது. 2,50,000 கோடி பேருக்கு இல்லம் தேடி மருத்துவம் போயிருக்கு. அதுலயும் 2,50,000 கோடியாவது நபர் வந்து அவருடைய ஸ்டோரி கேட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். மலை உச்சியில ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு கை, கால் எல்லாமே செயலிழந்து போயிருது. கீழ இருந்து 5 கிலோமீட்டர் ஒரு 2 டாக்டர், நர்ஸும் ஒரு டாக்டரும் போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. பிசியோலாம் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. 3 மாசம் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் இப்போ ஓரளவுக்கு நடக்குறாரு. இன்னும் 3 மாசம் ட்ரீட்மெண்ட் குடுத்தா அவர் மறுபடியும் வயல்வெளிக்கே போயிருவாரு. அவங்களுக்கு ஒரே ஒரு மனைவி. அவங்களால அந்த வேலைய செய்ய முடியாது. அவங்க வேலைக்கு போனா தான் இவர பார்த்துக்க முடியும். மலையில 5 கிலோமீட்டர்னா சாதாரணமானது இல்ல. ஜீப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறணும். தினமும் அந்த 2 பேர் போயிருக்காங்க. ஒரு உயிர காப்பாத்துறதுக்கு.